இது மகிமை நேரம். இந்த 6வது நாளில் கூட நாம் எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் முதலாம் நாளிலிருந்தே நம்ம எப்படிப்பட்ட அலங்காரங்கள் எல்லாம் நமக்கு தேவையானது என்று சொல்லி நம் வேதத்தின் அடிப்படையிலே தியானித்து வந்தோம். இந்த 6வது நாளில் கூட எப்படிப்பட்ட அலங்காரம் அவர்களுக்கு இருக்க வேண்டுமாம்? பராக்கிரமத்தினாலே நாம் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் என்று சொல்லி. இந்த இடத்துல யாருடைய அலங்காரத்தை பற்றி வேதம் கூறுகிறது? வாலிபர்களுடைய அலங்காரம் என்று சொல்லி. வாலிபர்களுடைய அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமம், அவருடைய தைரியம், அவங்க போல்ட்னஸ், அதில் தான் என்ன செய்யுது? பராக்கிரமத்தில் தான் அவங்களுடைய அலங்காரமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுறது. அவங்களுடைய வாலிபர்களுடைய இயலாமையிலோ அல்லது ஒரு கோழைத்தனமான காரியங்களிலோ அந்த அலங்காரம் இருப்பதில்லை. ஆனால் வாலிபர்களுடைய பராக்கிரமத்தில் தான் அவனுடைய அலங்காரமே இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இன்றைக்குடைய வாலிபர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அது நம்முடைய கிறிஸ்தவ வாலிபர்களை, மற்றவர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம்ல. இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாலிபர்களை, நான் அநேக வாலிபர்களை எங்கள் சர்ச்சுக்கு வர்ற வாலிபர்கள் அதெல்லாம் பார்க்குறேன். என்கிட்ட படித்த பசங்களெல்லாம் யோசித்து பார்க்குறேன். இந்த காலத்து பசங்களுடைய அவருடைய ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா? அவங்களுடைய அலங்காரத்தை பற்றி நம்ம சொல்லவே முடியல. அவங்க ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி, தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே கையில் ஒரு பேண்டு போட்டுக்கிறாங்க, காற்றுல ஒரு கடுக்கன் மாதிரி போட்டுடுறாங்க, ஒரு மாடர்ன் செப்பல் போட்டுக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அலங்காரத்தை பார்க்கும்போதே மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். பாருங்க, இந்த காலத்து வாலிபர்கள் எப்படியெல்லாம் தங்களை அலங்கரித்து கொள்ளுகிறார் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுது அந்த பராக்கிரமம் தான் அந்த வாலிபருடைய அலங்காரம் என்று சொல்லி. ஆனால் அவங்க என்னென்னலாமோ செய்து தங்களுடைய அலங்காரத்தை கூட்டிக் கொள்ள ஆசைப்படுகிறார்கள். இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி முடியெல்லாம் வித்தியாசமாக வெட்டிட்டு வருவாங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே திரும்ப அனுப்பிடுவேன் வீட்டுக்கு. நீ திரும்ப நீ அந்த முடியெல்லாம் கட் பண்ணி நார்மல் ஹேரோட நீ ஸ்கூலுக்கு என்னைக்கு நீ வெட்டுறியோ அன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், அனுப்பி விட்டுருவேன். அதுமாதிரி வித்தியாசமாக செப்பல்லாம் போட்டு வருவாங்க. ஒயிட் கலரில், அந்த கலரில், இந்த கலர்லாம் போட்டுருவாங்க. நான் என்ன சொல்லுவேன், தயவுசு தம்பி அந்த கேட்டுக்கு வெளியே நீ செப்பலை கலத்தி போட்டுட்டு உள்ளே என்ட்ராகும். ஸ்கூல் கேம்பஸுக்குள்ளே நீ என்ட்ராகும், உள்ளே வரக்கூடாது. சொல்லுவான், டீச்சர் வெளியில் போட்டால் செப்பல் தொலைஞ்சு போட்டும், உன்னை யார் இந்த செப்பல் போட்டு வர சொன்னது? ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செருப்பு என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. வெளியில் போடு, நீ ஈவினிங் போகிறப்ப செருப்பு இருந்தால் நீ மாட்டிட்டு போ, இல்லைன்னா தொலைஞ்சு போட்டு அப்படின்னு சொல்லிடுறேன். பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக என்ன சொன்னால் பசங்க கேட்டுக்குவாங்க. ஆண்டோடைய பெரிய கிருபை. ஆமாம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வாலிபர்களை நமக்குள் கொண்டு வரணும்னு சொன்னால், அமைதியான சூழ்நிலைக்குள் கொண்டு வரணும், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும்னு சொன்னால் மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைய வாலிபர்கள் குணங்கள் எல்லாம் வித்தியாசமான முறையிலே தான் இருக்கிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நான் வேலை பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலை எழும்பி நான் கேட்பேன், ஆண்டவரே இன்றைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன், நீங்கள் எனக்கு பிள்ளைங்கள்லாம் எனக்கு ஒபே பண்ணி இருக்கணும். சில பசங்கள்லாம் ரொம்ப முரட்டாட்டம் உள்ள பசங்களாக இருப்பாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எப்படிப்பட்ட அவங்க குணமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு நாள் ஒரு மாணவன் என்னை அப்படியே இல்லை கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இவன் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் என்னை அனுமதிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லி. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து என்னிடத்துல வந்து அப்படியே அவன் சாரி கேட்டான். சாரி டீச்சர், நான் அவங்களை பேசினது தப்பு தான், இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. பாருங்கள், இன்றைய வாலிபர்களே நமக்கு நேரே கொண்டு வர்றது அவ்வளோ ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது வாலிபர்களுடைய அலங்காரம் இப்படிப்பட்ட அலங்காரம் அல்ல, அவனுடைய பராக்கிரமம் தான் அவங்களுக்கு அலங்காரம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேதத்திலே ஒரு பராக்கிரமமுள்ள ஒரு வாலிபனை குறித்து நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கலாம். அந்த இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியருக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டே வருகிறார்கள். ஏன்னா மீதியானியர் திடீர்னு அவங்க மேலே வர்றாங்க, படையெடுத்து வந்து அவங்களுக்கு உள்ளது எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிடுறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கிதியோன் அப்படிங்கிற ஒரு வாலிபன் நினைச்சேன்னா அவனுடைய ஆலைக்கு பக்கத்திலே போரடித்து கொண்டு இருக்கிறான்.
கோதுமையை அறுத்து எடுத்து அதை அடித்து எடுத்து கொண்டு இருக்கிறான். ரொம்ப தூரத்துலனா மீதியான வரும்போது நம்ம நினைச்சு நம்மளை விட்டு போட்டு ஓடி வர வேணுமே, நம்முடைய ஆலைக்கு பக்கத்திலே நாம் அதை நம்ம சுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை அந்த ஆலைக்கு பக்கத்திலே அதை போரடித்து கொண்டிருந்தான். அப்போதான் கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே என்று சொல்லி அழைக்கிறார். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நானே ஒரு பயந்தாங்கொள்ளி, நான் என்ன செய்யறேன், நான் மீதியாரே நம்ம மேல வந்துருவாங்க, எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பயந்து நான் ஆலைக்கு பக்கத்துல போரடிச்சிட்டு இருக்கேன், கோதுமைய வாரி உள்ள போட்டுட்டு ஓடிடலாமே என்று சொல்லி என்னை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்றாருன்னு சொல்லி ஒரே ஆச்சரியம். பாருங்க, மனிதர்களுக்கு வெளிப்புறம் மட்டும்தான் தெரியுது இல்லையா, இந்த வாலிபன் எப்படிப்பட்டான், நம்ம பெரிய பாடி பில்டரா இருப்பான், அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்றோம். ஆனா ஆண்டவருக்கு தான் நம்முடைய உள்ளான நிலைமைகள் எல்லாம் தெரியுது. அவருடைய தூதன் சொல்றான் பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஆச்சரியமா இருந்து அப்போ பயந்து போய் அந்த மீதியானருக்கு பயப்பட்ட காரியங்களை எல்லாம் அந்த கிதியோனுடைய உள்ளத்துல எண்ணி பார்க்கிறேன்னா, அந்த மீதியானருக்கு பயந்து இப்படியெல்லாம் நான் ஆலைக்கு பக்கத்துல போரடிச்சிட்டு இருக்கேன், என்னை பார்த்து அவர் சொல்றாரு பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார் என்று சொல்லி. கர்த்தருடைய தூதனானவர் அவன் மனதிற்குள் இருக்கிற அந்த தைரியத்தையும் பராக்கிரமத்தையும் அந்த தூசி தட்டி அப்படியே எழுப்பி விடுகிறார். வாலிபனே, நீ பராக்கிரமசாலி, உனக்குள் இருக்கிற பராக்கிரமம் தான் உனக்கு அலங்காரம், உன்னை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை அவனிடத்தில் சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே என்று சொல்லி அழைக்கிறார். பாருங்க, அப்ப அந்த வாலிபனுடைய அலங்காரம் எதில் இருக்கிறது? அவனுடைய பராக்கிரமத்திலே இருக்கின்றது. அன்றைக்கு அந்த வாலிபன் மூலமாக அவனிடத்திலே காணப்பட்ட அந்த பராக்கிரமத்தை மனிதர்கள் ஒருவேளை அவனுக்குள் இருக்கிற பராக்கிரமத்தை உணராமல் இருக்கிறான். ஆனா தேவதூதன் வந்து அதை சுட்டி காண்பிக்கிறான். உனக்குள் அவர் இருக்கிறார், உனக்குள் பராக்கிரமம் இருக்கிறது, உன் மூலமா செய்யப்படுகின்ற காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த தேவதூதன் அவனை தட்டி எழுப்புகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை மீதியாரின் கைக்கு உன்னை கொண்டு ஆண்டவர் தப்புவிக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு தேவதூதன் அவனோடு கூட பேசுகிறான். எனக்கு அன்பான வாலிப சகோதரர்களே, உங்களுடைய அலங்காரம் உங்களுடைய பராக்கிரமத்தில் தான் இருக்கிறது. இந்த பராக்கிரமத்தை பெற்றுக்கொள்ள நாம் இயேசுவண்டை வந்தால் மாத்திரமே நமக்கு ஆண்டவர் பராக்கிரமத்தை தர அவர் வல்லவராக இருக்கின்றார். இன்றைக்கு வாலிபர்களாகி நீங்கள் எதை பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள்? எதற்கு அடிமையாக ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள்? ஒருவரை பார்த்து ஒருவர் தேவையற்ற அலங்காரங்களிலே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? இன்னைக்கு வாலிபர்களை பார்க்கும்போது என் மனதெல்லாம் ரொம்ப வேதனைப்படும். அப்போ நான் நினைப்பேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே இப்படி இருக்கும்போது கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எப்படி இருப்பாங்க, அல்லது படிக்காத மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? நான் அப்படி தெருவில் கடந்து போகிற ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள அந்த வேதனைப்படுவேன். ஆண்டவரே, நீங்கள் வாலிபரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, வாலிபர்களை உமக்கென்று தெரிந்து கொள்ளுங்கப்பா. இந்த உலகத்தின் பின்னாக அலைகிற ஆண்டவரே ஒவ்வொரு இளம் உள்ளங்களையும் அப்பா நீங்கள் தொட்டு நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி உமக்காக அவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும். கிதியோனை அப்படி எடுத்து பயன்படுத்தினீங்களே, அப்படியே வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு உமக்காக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் அப்படி கடந்து போகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிப்பதுண்டு. எனக்கு அன்பான வாலிபனே, உன்னுடைய வாழ்க்கையை நீ சீர்தூக்கிப்பார். வாலிபர்களாகிய நீங்கள் உங்களுடைய அலங்காரம் எதில் இருக்கிறது? உங்களுடைய பராக்கிரமத்தில் இருக்கிறது. இந்த பராக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ இயேசுவண்டை வந்தால் மாத்திரமே உனக்கு இந்த பராக்கிரமத்தை அவர் தர முடியும். அந்த பராக்கிரமம் தான் உனக்கு அலங்காரத்தை கொடுக்க முடியும். மற்றபடி நீ செய்கிற புறம்பான அலங்கரிப்புகள் உனக்கு அலங்காரமாக இருக்காது. அந்த பராக்கிரமம் மாத்திரமே. அதான் வேதம் சொல்லுது, வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமத்தில் இருக்கிறது. இந்த பராக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரண்டே நீ வருவாயா? இன்றைக்கு நாம் ஒரு நிமிஷம் நாம் அவருடைய சமூகத்திலே கேட்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான நல்ல 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாள் வரையிலும் உடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு எங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம் ஐயா. இந்த 6வது நாளில் கூட ஆண்டவரே பராக்கிரமத்தினாலே நீர் வாலிபர்களை அலங்கரிக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் அலங்காரங்கள், அந்த உலகத்தின் அலங்காரங்கள் போல தோன்றுகின்ற ஆண்டவரே அசுத்தங்கள் பிள்ளைகளை தொடாதபடி
இழுக்காதபடிக்கு, அந்த அலங்காரங்கள் பிள்ளைகளை கவர்ந்து இழுக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வாலிப உள்ளங்களையும் கர்த்தர் நீங்க தெரிந்தெடுத்து ஒவ்வொருவரை கர்த்தர் நீங்க பலப்படுத்தும்படியா உமக்கென்று ஆண்டவரே கிதியோனை நீ பயன்படுத்தியதை போல ஒவ்வொரு வாலிபர்களையும் தட்டி எழுப்பும்படியா, திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிபருடைய உள்ளங்களையும் கர்த்தர் நீங்க தட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமையா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் பாவ பிடியிலிருந்து விடுதலையாகி ஆண்டவரே உமக்குள் வாழ, உமக்காக வாழ கர்த்தர் நீங்க தெரிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.